أشهد أن لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. நாங்கள் ஷார்ஜா கிராண்ட் மாஸ்க் நோன்பு திறக்க போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ஜா கிராண்ட் மாஸ்க் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமீரகத்திலேயே, அதாவது யுஏஇலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மசூதி இந்த ஷார்ஜா கிராண்ட் மசூதி தான். அப்போது அபுதாபி மாஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஆமாம், நிச்சயமாக அபுதாபி மாஸ்கை விட பரப்பளவில் மிக பெரிய பள்ளிவாசல் யுஏஇலேயே ஷார்ஜா கிராண்ட் மாஸ்க் தான். கிட்டத்தட்ட 25,000 பேர் ஒரே நேரத்தில் தொழுகை நடத்தக்கூடிய இந்த பள்ளிவாசலை சுற்றிய பார்க்குகள்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பள்ளிவாசலுடைய சுற்றளவு சுமார் 2 மில்லியன் சதுர அடி. இந்த பள்ளிவாசலை கட்ட ஆகன செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 300 மில்லியன் திர்ஹம்ஸ், அதாவது இந்திய ரூபாய்க்கு 750 கோடி ரூபா. அபுதாபி பள்ளியை மாதிரியே முஸ்லீம் அல்லாத மக்களும் இந்த பள்ளியில் விசிட் அடிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. சுமார் 2200 வாகனங்களை பார்க் செய்யக்கூடிய வசதியும் இந்த பள்ளியை சுற்றிலும் இருக்குது. சரி, இப்போது நம்ம நோன்பு திறக்க போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லலாம். நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இது பரப்பளவில் பெரிய பள்ளியாக இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு சிரமமும் இருக்குது. உள்ள கார் பார்க்கிங் ஃபுல்லாக ஆகும்போது நம்ம வெளியில் கார் பார்க்கிங்கை விட்டு திரும்ப பள்ளிவாசல் வரைக்கும் நடக்கிறதுக்கு சுமார் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து தான் உள்ளே போனோம். ஏன்னா இந்த பள்ளிவாசலுக்கு பல வாசல்கள் இருந்தாலும் எல்லா வாசல்களையும் மூடிருந்தாங்க. கேட் நம்பர் 1 வழியாக தான் நம்ம போக முடிஞ்சுது. ஸோ அங்கேருந்து கேட் நம்பர் உள்ளே போகிற வரைக்குமே நம்ம கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அதற்கப்புறம் கேட் நம்பர் 1 இருந்து இந்த பள்ளிவாசலை அடையிறதுக்கு இன்னொரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். ஆனால் ஒரு வழியாக நடந்து வந்துட்டோம். ஆனாலும் நம்ம வந்தது ரொம்ப லேட் அப்படிங்கிறதுனால உணவு எல்லாருக்குமே சரியான முறையில் பரிமாறி முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு தண்ணியும் ஈத்தப்பழம் மட்டும்தான் கிடச்சிருந்தது. இந்த பள்ளிவாசலில் நோன்பு திறக்கும் போது ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கும். என்ன தான் நிறைய பேருக்கு உணவு கிடைக்கலன்னா கூட எந்த இடத்துல நமக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருந்தாங்களோ அதில் அப்படியே உட்கார்ந்தாங்க. யாரும் முண்டி அடிக்கவோ யாரும் அவசரப்படவோ இல்லை. யார் யாருக்கு உணவு கிடைச்சதோ அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இடத்துல கிடைக்காதவங்களும் வெறும் தண்ணி ஈத்தப்பழத்தோடு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அமர்ந்திருந்தோம். நம்ம போனது ரொம்ப லேட்டு. கிட்டத்தட்ட நோன்பு திறக்கிறதுக்கு வெறும் 5 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அந்த இடத்த ரீச் ஆகணும். இது வார நாட்கள் அப்படிங்கிறதுனால, அதாவது நாங்கள் போனது திங்கட்கிழமை, வார நாட்கள் அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் அதிகமான கூட்டத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க வார நாட்களில் 3000 பேரையும் வார இறுதி நாட்களில் சுமார் 5000 பேர் வரைக்கும் இந்த பள்ளிவாசலுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول
حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. ஈட்டப்பழம் தண்ணியோடு நம்ம நோன்பு திறந்து முடிச்சிட்டோம். அதற்கப்புறம் பெண்கள் பகுதியில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த உணவில் மீதம் இருந்ததுனால அந்த உணவு பாக்ஸை வந்து இங்கே கொண்டு வந்து தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருந்தோ அவங்க ஒரு 2 பாக்ஸை வந்து 3 பேராக பங்கு வச்சு சாப்பிட்டுட்டு அங்கே ஒன்று மிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. இந்த நோன்புடைய மாண்பே அதுதான். நோன்பு திறந்து முடிச்சு தொழுகையும் ஆரம்பிச்சிருச்சு. சிறப்பாக நோன்பு திறந்து முடித்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அது நம்ம கண்டிப்பாக குறிப்பிடணும். இங்கே தர்ற உணவு மட்டும் இல்லாமல் அவங்களும் வீட்டில் இருந்து உணவை தயார் செஞ்சு கொஞ்சம் கொண்டு வர்றாங்க, தேநீர் உட்பட. அதற்கப்புறம் இந்த தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்க் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இளைப்பாறிட்டு தாங்க கொண்டு வந்த உணவையும் சாப்பிட்டுட்டு அப்படியே இரவு நேர தொழுகையும் முடிச்சிட்டு சுமார் 9:30-10 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பள்ளியுடைய கட்டிடக்கலை வந்து ஓட்டமான் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறாங்க. ஓட்டமான் காலத்துடைய அந்த கட்டிடக்கலையை பின்பற்றி தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குது. இந்த பள்ளிவாசலில் நான் பார்த்த இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 3000 பேர் நோன்பு திறந்தாங்களா அப்படின்னு சொல்லி நாமளே சந்தேகப்படுற அளவுக்கு அடுத்த 10-15 நிமிடங்களில் வந்து சுத்தப்படுத்திடுறாங்க அந்த ஏரியாவையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலியெல்லாம் வந்து பாருங்கள் இளைப்பாடுறாங்க. அவங்க டைம் முடித்து தொழுது முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் நம்ம வந்து நேரத்தோடு கிளம்பிட்டோம். இரவு நேரத்தில் அந்த பள்ளி ஜொலிக்கிற அந்த அழகை பாருங்கள், என்ன அருமையான ஒரு காட்சி, ஒரு அமைதி தரக்கூடிய காட்சி, மனதுக்கு ஒரு இதமான ஒரு காட்சி இது. யுஏயில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை விசிட்டில் வந்து யுஏக்காக வந்திருக்கவங்களாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் அந்த பள்ளிவாசலை ஒரு தடவை விசிட் செய்யணும். அது முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்கிடெக்சர். இந்த லாங்கில் இருந்து ஒரு வியூவே எப்படி இருக்குது பாருங்கள். ரோட் சைடில் இருந்து அந்த பள்ளிவாசலுடைய வியூ ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. and நான் இந்த ஒரு வச்சுட்டு